திமுக செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த காட்சிகளை காணலாம். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை விரைந்து காணவும், கச்சத்தீவை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த தீர்மானங்கள் 12ஐயும் நிறைவேற்றி தரும் வகையில் பேரவையில் நடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறது. உரிய முறையில் ஒன்றிய அரசு இலங்கை அரசிடம் தெரிவித்து இந்திய பிரதமர், இலங்கை அதிபர் ஆகியோரின் பேச்சுவார்த்தையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக தமிழக மீனவர்களை, படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை விரைந்து காணவும், கச்சத்தீவை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த தீர்மானங்கள் 12ஐயும் நிறைவேற்றி தரும் வகையில் பேரவையில் நடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 5. டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏல சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிம ஏலம் விட்ட ஒன்றிய பாஜக அரசும் போடும் கபட நாடகத்திற்கு செயற்குழு கண்டனம். மாநிலங்களிலிருந்து ஏல உரிமையை பறித்து முதலில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் மசோதா 2023 கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு. அந்த சட்ட திருத்தத்தில் டங்ஸ்டன் கனிமத்தை ஏலம் விடும் உரிமை ஒன்றிய அரசுக்கே உண்டு என்று குறிப்பிட்டு சொன்னதும் ஒன்றிய அரசு. இந்த சட்ட திருத்தம் மாநிலங்களவையில் வாக்கெடுப்பிற்கு வந்த பொழுது அதிமுக இந்த மசோதாவை ஆதரிக்கிறது, அவர் ஏடிஎம்கே பார்ட்டி சப்போர்ட்டிங் திஸ் பில் என்றும் இச்சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ள துறை அமைச்சரை பாராட்டுகிறேன். ஐ அப்ரிஷியேட் தி ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹேவிங் brought up this bill என்றும் டங்ஸ்டன் கனிம ஏல முறையை ஆதரித்து மாநிலங்களவையில் பேசியதும் வாக்களித்ததும் அதிமுக என்று நினைவுபடுத்தி இச்சட்ட திருத்தம் வந்தபோதே கடுமையாக எதிர்த்து மக்களவை, மாநிலங்களவைகளை நடத்த விடாமல் குரல் கொடுத்து வெளிநடப்பும் செய்து எதிர்ப்பை காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் பற்றி தகவல் வந்தவுடனேயே எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியது திராவிட மாடல் அரசு. அதன் பிறகு இதற்காக போராடிய மக்களிடம் சென்று இந்த ஏலத்தை அனுமதிக்க மாட்டோம் என வாக்குறுதி கொடுத்தது திராவிட மாடல் அரசு. கொடுத்த வாக்குறுதிப்படி பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த டங்ஸ்டன் கனிம ஏலத்தை எதிர்த்ததோடு சமீபத்தில் நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் இதற்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளதோடு நான் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் வரை டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று துணிச்சலாக சட்டமன்றத்தில் அறிவித்தார் நமது திராவிட மாடல் முதலமைச்சர். டங்ஸ்டன் கனிமத்தை ஏலம் விடும் உரிமையை எடுத்துக்கொண்ட ஒன்றிய பாஜக அரசும் அப்படி பறித்துக் கொள்ள வாக்களித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்த அதிமுகவும் கைகோர்த்து கொண்டு உருவாக்கிய டங்ஸ்டன் பிரச்சனையை மறைத்து கபட நாடகம் போடும் அதிமுகவிற்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் இச்செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். தீர்மானம் 6. கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு கடும் கண்டனம். பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதுடன் உயர்கல்வி பயிலும் இருபால் மாணவர்களின் விகிதாச்சாரத்தில் இந்தியாவின் சராசரி 28.4% மட்டுமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அது 47% என மிக உயர்ந்த அளவில் இருப்பதுடன் இந்தியாவின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தரவரிசையிலும் தமிழ்நாடு முன்னணியில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு வழங்க வேண்டிய நிதியை பாரபட்ச அணுகுமுறையுடன் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. தமிழ்நாட்டிற்கான சிறப்பான கல்விக் கொள்கை தொடர்ந்து செயல்பட்டு வரையில் நிலையில் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசின் நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்காமல் வஞ்சிக்கும் பாஜக அரசை இந்த செயற்குழு கடுமையாக கண்டிப்பதுடன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி
மாநில உரிமைகளை கல்வித்துறையிலும் பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் எதேச்சாதிகார போக்கிற்கு இந்த செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது இந்த தீர்மானத்தின் தீர்மானம் 7. வைக்கம் நூற்றாண்டு விழா. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதி பாகுபாடுபட்ட கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டும் வாழ்த்தும். சமூக நீதிக்கும் தமிழ் மொழிக்கும் திராவிட மாடல் அரசு தொய்வின்றி தொண்டாற்றி வருகிறது. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது என்று கடுமையாக எதிர்த்து பிரதமருக்கும் அந்த துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ள திராவிட மாடல் அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத அனைத்து கைவினைகளையும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதற்கும் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவை தந்தை பெரியார் முன்னின்று போராடிய வைக்கத்தில் கேரள மாநில முதலமைச்சர் அவர்களுடன் கொண்டாடி தந்தை பெரியாருக்கு அங்கே புதுப்பிக்கப்பட்ட நினைவகம், நூலகம், கம்பீரமான சிலை என முப்பெரும் சாதனை சின்னங்களை வைக்கத்தில் நிறுவி தமிழ்நாட்டின் சமூக நீதி சுடரை வைக்கத்திற்கு கொண்டு சென்று அங்கே மாபெரும் விழா எடுத்து தந்தை பெரியாரின் புகழ் பாடி இரு மாநிலங்களுக்கு இடையில் உள்ள முல்லை பெரியார் அணை உள்ளிட்ட நதிநீர் மற்றும் குடிநீர் திட்டங்கள் குறித்தும் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி இருப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செயற்குழு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வது. தீர்மானம் 8. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம். இந்தியாவின் தொடக்கமான குமரி முனையில் 133 அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலையினை புத்தாயிரம் ஆண்டு எனும் மில்லனியம் ஆண்டு பிறந்த 1/1/2000 அன்று உலகம் வியக்கும் வகையில் நிறுவி திறந்து வைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி வழியிலான சமத்துவத்தை தமிழ் முறையாம் திருக்குறள் மூலமாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை ஆழி பேரலையையும் எதிர்கொண்டு 4 நூற்றாண்டு காலமாக கம்பீரத்துடன் நிற்கிறது. அறிவு அற்றம் காக்கும் கருவியில் நுழைந்த ஐயன் வள்ளுவரின் சிலை வெள்ளி விழா சிறப்பை பெருமிதத்துடன் வெளிப்படுத்தும் வகையில் டிசம்பர் 30, 31 ஆகிய நாட்களில் கன்னியாகுமரியில் எழிலுடனும் ஏற்றத்துடனும் கொண்டாடும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்து உலக பொதுமனை தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் போட்டிடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னெடுத்து சமத்துவ அதிபர் இந்திய பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியான கூட்டறிக்கையில் மீனவர்கள் பிரச்சனையை மனிதாபிமானத்துடன் அணுகவும் மீனவர்கள் தாக்கப்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் இலங்கையின் புதிய அதிபர் தனது முதல் பயணத்தின் போதே ஒப்புக்கொண்டிருப்பதை மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு நல்ல துவக்கமாக இந்த செயற்குழு கருதுகிறது. இதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இலங்கை சிறையில் வாழும் மீனவர்களை விடுவித்து பறிமுதல் செய்த படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை இச்செயற்குழுவும் வழிமொழிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையை உரிய முறையில் ஒன்றிய அரசு இலங்கை அரசிடம் தெரிவித்து இந்திய பிரதமர் இலங்கை அதிபர் ஆகியோரின் பேச்சுவார்த்தையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக தமிழக மீனவர்களை படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை விரைந்து காணவும் கச்சத்தீவை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது.